தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்து சமய அறநிலைத்துறை இதிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. குறிப்பா இந்த ஜாப்க்கு எக்ஸாம்ன்றது கிடையாது. ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். இதுக்கு என்ன கல்வி தகுதி, போஸ்டிங் எங்க இருக்கும், எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்து சமய அறநிலைத்துறை சென்னை ஆணையர் அலுவலகம் இதிலிருந்து இப்போது அலுவலக உதவியாளர் இந்த பதவிக்கான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. மொத்தமாக 6 காலி பணியிடங்கள் இருக்குது. இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த டேப்லர் காலமில் 3 கேட்டகரியில் வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு 2, பிரியாரிட்டிஸ் அதில் 2, நான் பிரியாரிட்டிஸ் அதில் 2ன்ட்டு. இதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு மேட்ச் ஆகிறதுல மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் வர ஜாப்க்கு இந்து மதத்தை சார்ந்தவங்களால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மினிமம் 8th படிச்சிருந்தாலே போதுமானது தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்கெல்லாம் 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி, பிசி இவங்க 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பொதுப்பிரிவினர் 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பாருங்கள், 15,700லேருந்து 58,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. hrce.tn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பிடிஎஃப் இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர் இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் மட்டும் போட்டுருங்க. உங்களோட சிக்னேச்சர் அண்ட் டேட் போட்டுட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி வர 28/5/2025 இந்த டேட்குள்ளே இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணுன்னு பாருங்கள். கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்கள், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட ஜெராக்ஸில் உங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதுக்கான காப்பியை அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் இவங்க கிட்ட இருந்து நன்னடத்தை சான்று, அதாவது குட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அதோட ஜெராக்ஸையும் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அதில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ், இது எல்லாமே. தென் நேர்முகத் தேர்வில் உண்மை சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இன்டர்வியூ அப்போ நீங்கள் அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தோட ஒரிஜினலையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.